உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினரான கேர்னல் கெலும் மதுமகே தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹான் அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி அலி சப்ரி மன்றில் முன்னிலையாகி விடயங்கள் தொடர்பில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அதன்படி நாட்டின் தேசிய பாதுகாப்பு பாரிய அர்ப்பணிப்புகளை ஆற்றிய சுரேஷ் சாலோவை சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தின் அரசியல் துறை பொறுப்பாளராக செயற்பட்ட தமிழ் செல்வத்தை இல்லாது செய்வதற்காக சுரேஷ் சாலோ முன்னின்று செயற்பட்டவர் எனவும் மன்றில் எடுத்துரைக்கப்பட்டது. அதேபோல தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கத்தில் சர்வதேச பொறுப்பாளராக செயற்பட்ட குமரன் பத்மநாதனையும் மலேசியாவில் இருந்த சுரேஷ் சாலோ நாட்டுக்கு அழைத்து வந்ததாகவும் சட்டத்தரணி அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். எனவே தேசிய பாதுகாப்புடன் விளையாடுவது சிறந்த விடயம் அல்ல எனவும் அவர் மன்றத்திற்கு கூறியுள்ளார். இந்த நிலையில் 2015 ஆண்டு இவ்வாறானதொரு நடவடிக்கை இடம்பெற்றதை சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி அதைத் தொடர்ந்து நாட்டின் ஒட்டுமொத்த தேசிய பாதுகாப்பு நிலைமை அபாயகத்தில் வீழ்ந்துள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் மட்டக்களப்பு வவுணதீவு பகுதிகளில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டமையுடன் தொடர்புடைய விசாரணைகளை திசை திருப்ப முயற்சித்ததாக குற்றம் சுமத்திய தமது சேவை பேருநரான கர்னல் கொலம்பகே மதுமகேக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சட்டத்தரணி கூறியுள்ளார். அவ்வாறானதொரு விசாரணையை மேற்கொள்வதற்கு எந்தவித அடிப்படை சாட்சிகளும் இல்லை எனவும் சட்டத்தரணி அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சானி அபேசேகரவின் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த விசாரணைகளில் தமது சேவை பெறுநருக்கு நீதி எதிர்பார்க்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானா என்ற தனிநபர் ஒருவர் பிரித்தானியாவில் உள்ள தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அடிப்படையாக கொண்டு குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான விசாரணைகளில் பாதிக்கப்பட்டோர் தரப்புக்கு எவ்வித நீதியும் கிடைக்கப் போவதில்லை எனவும் சட்டத்தரணி அலி சப்ரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்.